கஸ்டமர் ஒரு 3500 ரூபாய்க்கு சோஃபா வாங்கினாலும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம். கட்டில் மெத்த தலகாணி சேர்த்தே 11,990க்கு நம்ம கொடுத்துறோம். கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருக்கவங்க எங்கே இருந்தாலும் நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு இதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. கல்யாணம் தலகாணி போர்வை பாய் கூகுள் டிவி சாம்சங் 7kg டாப் லோடிங் டைனிங் டேபிள்ல பிரீமியம் மாடல் பித்தளை அலுமினியம் சில்வர் பிளாஸ்டிக் பொண்ணுக்கு தேவையான அனைத்துமே லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் 2 லட்சம் ரூபாய். எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் என்னோட வுட்டுக்கு வந்து 25 இயர்ஸ் வரைக்கும் பியூர்லி வந்து இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் ரொம்ப பிரீமியமா இருக்கும். இப்போ வர லேட்டஸ்ட் மாடல்ஸ் ரேட்டு கம்மியா இருக்குன்னு மட்டும் தயவு செய்து பாத்துறாதீங்க. ஏன்னா ரேட்டு கம்மின்றதுல வந்து என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்னா உள்ள வந்து பழைய துணி 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்ச ஒரு பிரான்ச்சை வந்து ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்னா கஸ்டமர் நம்மளை வச்சிருக்கிற நம்பிக்கை ட்ரைசைக்கிள்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆன்லைனில் சர்ச் பண்ணால் ஈஸியாக வந்து கிடச்சிரும். பட் ஃபர்னிச்சர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து டச் அண்ட் ஃபீல் தான். இப்போ மேம் வந்து ஒரு 50,000 சோஃபா வாங்க வரீங்க அப்படின்னா நோ 50,000லாம் வேண்டாம், நீங்கள் கேட்குறது வந்து என்னால் ஒரு 30,000க்கே கொடுக்க முடியும்னு சொல்லி தான் நம்மளோட பிஸ்னஸ் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பிரம்மாண்டம் கொடுக்குறோமோ பிரான்ச்சில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து அதோட காஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராடக்ட்ல தான் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ இருக்கிறேன் வந்து மதுரையில் எக்ஸாக்டாக நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா அலங்காநல்லூர் மெயின் ரோட்டில் இருக்கிற வலசை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். மதுரைக்கு ஒரு ஷூட்காக வந்திருந்தோம். ஷூட் வந்திருந்த இடத்துல சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அதாவது இந்த வசந்தம் ஃபர்னிச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற நிறைய வீடுகளில் வந்துட்டு இந்த கல்யாண சீர்வரிசை கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்கும். அப்படிப்பட்டவங்கள தேர்ந்தெடுத்து அந்த வீடுகளுக்கு வந்து விலை இல்லாமல் கல்யாண சீர்வரிசைக்கு ஒரு வீட்டுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை கேள்விப்பட்டோம். இது எப்படி வந்து சாத்தியம், எத்தனை பேருக்கு அவங்க கொடுக்குறாங்க, அண்ட் ஆல்சோ இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது அவங்களோட மோட்டிவா இருக்கு. ஸோ அதனால தான் அதை பத்தி பேசலாம். அண்ட் ஆல்சோ இந்த வசந்தம் ஃபர்னிச்சர்ஸ் வந்து எத்தனை வருஷங்களா இருக்கு, அவங்களோட டிராவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டிக்காக தான் இந்த கடைக்கு வந்திருக்கிறோம். உள்ள போய் பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு சவாலான விஷயம், அதுல சீர்வரிசை கொடுக்கறது இன்னொரு சவாலான விஷயம். அதை நீங்க விலை இல்லாம கொடுத்துட்டு இருக்கீங்க, ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு தான் வந்தோம். அது குறித்து நிறைய பேசலாம். ஆனா உங்களுடைய நிறுவனம் குறித்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்து 20 இயர்ஸ் ஆச்சு மேடம். 20 வருஷம் ஆச்சு. அதில் நம்ம ஓனாக ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். தென் நம்ம வந்து ப்ராடக்ட்டு வசந்தம் குரூப் ஆஃப் கம்பெனின்றது என்னென்ன பண்ணுறோன்னா வசந்தம் அப்ளைன்சஸ், ஃபர்னிச்சர்ஸ், மொபைல்ஸ், மெட்டல்ஸ். ஓகே. ஸ்டார்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக இவ்வளோ பெருசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வச்சுருப்பீங்க, இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிச்சிருப்பீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 500 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஆரம்பித்தோம். வெறும் 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 25,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது நம்மகிட்ட. அந்த ஓகே. ஸோ 500லேருந்து 25,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வளர்ந்துருக்கோம். அப்போ நம்ம வந்து ஒரு பீரோவோ ஒரு கட்டிலோ இல்லை வந்து ஒரு சோஃபா வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு தடவை வாங்கிட்டோன்னா அதோட பயன்பாடு வந்து அதிக நாள் இருக்கும். அது வந்து டேமேஜ் ஆகும்போது மட்டும்தான் நம்ம அடுத்தது எங்கே வாங்குறதுன்னு யோசிப்போம். அப்படிங்கிறப்ப இந்த குவாலிட்டி கொடுக்கறது, அதாவது லைஃப் லாங்காக வந்து அவங்களுக்கு இவ்வளோ வருஷம் வரைக்கும் நீடிக்குங்கிற அந்த தரம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க நீங்கள்? ஸோ ஃபர்னிச்சர்ஸ்ன்றது எப்போவுமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி கிடையாது, எலக்ட்ரிக்கல் மாதிரி கிடையாது. ஃபர்னிச்சர்ஸை நம்ம ஹேண்ட் மேனுஃபேக்சரிங், ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுனால வந்துட்டு அது வந்து சென்டிமெண்டலாகவே இருக்கும். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வாங்குற ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது சின்ன ஒரு 5 ரூபாய்க்கு வந்து ஒரு சில்வர் கிளாஸ்லேருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்யாண காம்போ வரைக்கும் எல்லாமே வந்து வித் வேரண்டி ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமே வேரண்டி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த குவாலிட்டிலேயோ சர்வீஸ்லேயோ வந்துட்டு காம்ப்ரமைஸே கிடையாது. இல்லைன்னா வந்துட்டு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்த ஒரு பிரான்ச்சை வந்து ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோன்னா கஸ்டமர் நம்மளை வச்சிருக்கிற நம்பிக்கை ட்ரைசைக்கிளில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட். ஸோ அதை வச்சு தான் நம்ம அப்படியே படிப்படியாக வந்து இந்த அளவுக்கு வந்துடும். ட்ரைசைக்கிள் எடுத்துகிட்டு போவோம். நானும் தம்பியும் காலையில் ஒரு 5:30க்கெலாம் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி
ஏரியா ஃபுல்லாக போய் ஒரு சின்னதாக தவணை திட்டத்தில் கொடுத்த மாதிரி வந்து கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கும். ஃபர்னிச்சர் அப்படின்னு நான் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் பற்றி பேசல, பிகாஸ் அது வந்து இப்போ நிறைய இடங்கள்ல பிராண்டுங்கிறதுனால நிறைய இடங்கள்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் எஸ்பெஷலி நம்ம கட்டிலோ இல்லை பீரோவோ இந்த மாதிரி சோஃபா வாங்கும்போது நீங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு தேவையான பொருட்களை எங்கே ப்ரொக்யூர் பண்ணுறீங்க, அதில் அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆன்லைனில் சர்ச் பண்ணால் ஈஸியாக வந்து கிடச்சிரும். பட் ஃபர்னிச்சர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து டச் அண்ட் ஃபீல் தான். ஆமாம், நீங்கள் லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நீங்கள் ஃபர்னிச்சர்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ மேம் வந்து ஒரு 50,000 சோஃபா வாங்க வரீங்க அப்படின்னா நோ 50,000லாம் வேண்டாம், நீங்கள் வந்து நீங்கள் கேட்குறது வந்து என்னால் ஒரு 30,000க்கே கொடுக்க முடியும்னு சொல்லி தான் நம்மளோட பிஸ்னஸ் இருக்கும். அதுதான் இந்த இதோட வந்து சக்ஸஸ். மேனுஃபேக்சரிங்கிற விஷயம் ஏன்னா நீங்கள் டைமுக்கு கொடுக்கணும், குவாலிட்டியாக கொடுக்கணும், அதுக்கு தகுந்த உங்களுக்கு வந்து ஒரு டீம் வேணும். இத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டீம் செட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த பொருள்லாம் எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறீங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் ஒவ்வொரு மேனேஜர்ஸ் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ நம்மளுக்கு சோஃபா மேனுஃபேக்சரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 மெம்பர்ஸ் பேக்கெண்டில் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆர்டர், எங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் ஆர்டர் அதிகமாக போகும். கஸ்டமைஸ் ஆர்டர் அதிகமாக போகும். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நம்ம கொடுத்து ப்ரைஸிங் கம்மியாகிறதுக்கு ஒரே ரீசன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அட்மாஸ்பியர் தான். நம்ம ஷோரூம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு பெரிய லெவலில் ஏர் கண்டிஷனர் போட்டு தென் ஃபால் சீலிங் போட்டு ஒரு அட்ராக்டிவ் லைட்டிங் போட்டு அட்ராக்டிவ் போர்டு வச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதை என்னவோ அதை வந்து ப்ராடக்ட்டில் குவாலிட்டியாகவும் கஸ்டமருக்கு நீடடாகும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பிரம்மாண்டம் கொடுக்குறோமோ பிரான்ச்சில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து அதோட காஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராடக்ட்டில் தான் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 50,000 நீங்கள் சோஃபா வாங்க போகிறீங்க, அதை நான் 30,000 கொடுக்குறேன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அட்மாஸ்பியரில் அதுக்குன்னு ஒரு ஏர் கண்டிஷனர், அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு ஏர் கண்டிஷனர் போட்டு அதுக்கு உண்டான லைட்டை வச்சோம்னா டெஃபினட்டாக என்னால் வந்துட்டு அதை வந்து 50,000க்கு தான் என்னால் விற்க முடியும். ஆமாம், அதில் தான் வச்சாகணும், ப்ராடக்ட்டில் தானே வச்சாகணும், ப்ராடக்ட்டில் தான் வச்சாகணும். இதுதான் எங்களோட கான்செப்ட். எந்த இடத்துல இருக்குன்றது முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது தான் முக்கியன்றதை நாங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். சூப்பர். கல்யாண சீர்வரிசையில் முக்கியமான இடம் பிடிக்கிறது வந்து இந்த பீரோவும் கட்டிலும் தான் இல்லைங்களா? அந்த கட்டில் அதை வந்து செய்கிறது அப்படிங்கிறதும் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னீங்களே, இதில் ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு பழங்காலத்தில் இருந்து பார்த்தோன்னா வம்சமாக வந்து ஒரே கடையில் வாங்குறவங்கள பார்க்கலாம், இல்லை ஒரே ஆசாரிட்ட செய்கிறவங்கள பார்க்க முடியும். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வந்தீங்க மேம்? ஒரே இது வந்துட்டு இன்னைக்கு அந்த சென்டிமெண்ட் ப்ராடக்ட்ன்றது வேறு, ஆனால் செய்யக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இப்போ ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது இப்போ அட்வான்ஸ்டு. அன்னைக்கு வந்துட்டு வீட்டுக்கு ஒரு கட்டிலோ இல்லை அந்த அந்த ஏரியாவில் வந்து ஒரு 5 கட்டிலோ மரக்கட்டிலோ இருக்கிறது போக இன்னைக்கு வீட்டுக்கு 2 கட்டில் 3 கட்டில்னும் போது வந்து தேவைகள் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ அப்போ அதுக்கு தகுந்தாப்புல முதல்ல ஹேண்ட் கிராஃப்டாக பண்ணது இன்னைக்கு மிஷினரிஸ் பண்ண வேண்டிய ஒரு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அதனால வந்துட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்தா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ காம்படிஷன்ற ஒரு விஷயம் இருக்குது, நிறைய ஃபர்னிச்சர் ஷோரூம்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதில் தனித்து தெரிய வேண்டிய விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஆல்சோ ஒரு சோஃபான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு சோஃபா கிடையாது, அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு எல் சோஃபா எடுத்துக்கிட்டாலே அதில் அவ்வளோ மெட்டீரியல்ஸ் வித்தியாசமாகுது, உட்காந்துருக்க குஷனில் வந்துட்டு வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அப்டேட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ மாடர்னாக நிறைய தாட்ஸ் வச்சுருப்பாங்க, எனக்கு இப்படிலாம் வேணும்னு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, எனக்கு இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னு. எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் வந்து அப்டேட் இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா காலத்துக்கு தகுந்தாப்புல நம்மளோட ப்ரொடக்ஷன் நம்ம வந்து மாற்றிக்கிறோம். ஒன்ஸ் அப்பான டைம் என்ன பண்ணோம் அப்படின்னாலும் வந்துட்டு நார்மல் ஸ்டார்டிங்கில் வந்து தேங்காய் நாரை வச்சு பண்ணாங்க சோஃபா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோம் வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெல்ட் வித் ஃபோமு, அப்புறம் ஜிக்ஜாக் ஸ்ப்ரிங் அந்த மாதிரி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஸ்டில் நவ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் வித் சூப்பர் சாஃப்ட் ஃபோம். ஸோ அப்போ என்ன இன்னைக்கு கஸ்டமருக்கு என்ன தேவை அதான் நான் சொல்கிறேன். என்னால் வந்து 3,500 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் வந்து 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்னால் சோஃபா கொடுக்க முடியும், நம்ம கம்பெனியால் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். இன்னொன்று வந்து 3,500 ரூபாய்க்கு என்ன கேர் பண்ணுறோமோ அதே தான் 3.5 லட்ச ரூபா சோஃபாவுக்கும் நம்ம கேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து எனக்கு இதுவும் இம்பார்ட்டன்ட் இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து இந்த 3.5 எடுக்கிறவங்கள மட்டும் வந்துட்டு அப்படி வச்சுட்டு இவங்களெல்லாம் ஹை அப்படிலாம் ஒரு நாளும் நம்ம நினைக்கவே மாட்டோம். அதே சேம் டிட்டோவாக தான் நம்ம கொடுப்போம். ப்ராடக்ட்டு மெட்டீரியல் வேணால் வித்தியாசம் வரும், குவாலிட்டியில் என்றைக்கும் வித்தியாசம் வராது. நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு 3.5 நம்ம கஸ்டமர் ஒரு 3,500 ரூபாய்க்கு சோஃபா வாங்கினாலும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துறோம். அப்போ அதனால் வந்துட்டு அந்த என்றைக்குமே வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள்
அசான் டேட் வரைக்கும் நம்ம வந்து அப்டேட்ல இருந்துகிட்டே இருந்தா தான் நம்மளால நெக்ஸ்ட் லெவல் போக முடியும்ன்றது தான் எங்களோட. நிச்சயமா. ஏன்னா இப்போ ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லாம் சைனாவை நோக்கி தான் ஓடுறாங்க. அதை பார்க்க முடியும். சைனா மார்க்கெட் வந்து ஃபர்னிச்சருக்கு பெரிய விஷயமா இருக்கு. பட் நம்ம இங்கே ஓன் மேனுஃபேக்சரர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நீங்களாம் இந்த மாதிரி அப்டேட் பண்ணாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். ஏன் சைனா போறாங்க அப்படின்னா வந்து ஸ்டைலிஷ், அந்த ஒரு ஸ்டைலிஷ்காக போறதுதான். ஆனா எத்தனையோ பேர் வந்து எங்களோட சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லாம் சைனா போய் ஃபர்ஸ்ட் லோடு எடுத்து சக்சஸ் பண்ணி ரெண்டாவது லோடு எடுத்து ஃபெயிலியர் ஆனவங்க இருக்கிற இடம் இல்லாம போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த கரெக்டான நாணயமா அது கிடைக்கவே கிடைக்காது. ஒன்ஸ் வாங்கினா ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு டீபாய் ஒரு 1000 rupeesக்கு வாங்கி இங்க ஒரு 2000 rupeesக்கு விற்கிறாங்கன்னா வாரண்டி முடிஞ்சிடும். ஆஃப்டர் சர்வீஸும் நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்மளோட சேலஞ்சு. வாரண்டி முடிஞ்சு நீங்க வேற நாங்க வேறன்னா நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வரவே மாட்டாங்க. ஸோ அந்த சைனா ப்ராடக்ட்டுக்கு எதுக்குமே ஸ்பேர்ஸே கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு ஒரு லாட் வந்திருக்கு அப்படின்னா இந்த லாட்டோட வர்த்து அந்த எக்ஸ்பீரி டேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 months வரைக்கும் தான். உங்கள் வீட்டில் அந்த டீபாய் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி ஒரு 1.5 year 2 years ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் எப்படி சர்வீஸ் பண்ண முடியும்? காசு போட்டு வாங்கினது எப்படி தூக்க முடியும்? ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்டை எஜுகேட் பண்ணுறதே கிடையாது. ஹேண்ட்மேடு தான். ஒரு டைனிங் டேபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு டைப்பாக இருக்கும், இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இப்போ சில பேர்லாம் வந்து கிளாஸ் டைனிங் டேபிள், கிளாஸ் டீபாய் பண்ணுவாங்க, ரப்பர் வுட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம். டே ஒன்ல இருந்தே சில ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்லிட்டா நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கு வந்துருவாங்க. அந்த ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு அது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அடுத்து அவங்க நம்ம வீட்டுக்கு கடைக்கு வர மாட்டாங்க. ஓகே. ஸோ அதோட டியூரபிலிட்டி லைஃப் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் வந்து அவங்க கிட்ட சொல்லி புரிய வைப்பீங்க. புரிய வச்சிருவோம். இன்னொன்று வந்து தொழில் தர்மம் இருக்கு, அந்த எத்திக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்னைக்கு மேடம் கிட்ட உட்காந்து பேச முடியும். நிச்சயமா நிச்சயமா. அதுதான் நீங்கள் சொன்னீங்களே, இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இல்லாமல் நம்மளால இவ்வளோ தூரம் வளர முடியாதுங்கிறப்ப அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் அந்த வளர்ச்சியை காண முடியும். கஸ்டமரை வச்சு தான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கஸ்டமர் ஸ்ட்ரென்த்னால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியுது. நிச்சயமா. இப்போ இங்கே மட்டும்தான் இருக்கா வலசை? இப்போ நம்ம இருக்கிற இடம் வலசை இல்லைங்களா? அலங்காநல்லூர் ரோட்ல வலசை. வேற எங்க இருக்கு? நம்மளுக்கு மதுரையில மொத்தம் 5 branches இருக்கு. ஐயர் பங்களா, அலங்காநல்லூர், பாலமேடு, வலசை, கீழவாசல், விசால்டி மால், நம்ம மொபைல்ஸ், ஐஃபோன் எக்ஸிக்ளூசிவா, இந்த ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம அப்ளைன்சஸ், ஃபர்னிச்சர்ஸ், மொபைல்ஸ், மெட்டல்ஸ் மட்டும் மதுரையில் ஒரு 5 ஷோரூமும், எக்ஸிக்ளூசிவா ஐஃபோனுக்கு வந்து ஒரு ஷோரூமும் வச்சிருக்கீங்க. சூப்பர். இப்போ இதை தாண்டி சர்வீஸ் அப்படிங்கப்பா ஒரு ஷோரூம்னா பரவாயில்ல, இப்போ 5 ஷோரூம் வச்சிருக்கீங்கன்னா சர்வீஸ்க்குன்னு தனி டீம் எதுவும் வச்சிருக்கீங்க? ஆமாம் மேடம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு சொல்லி ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒரு கஸ்டமர்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறீங்கன்னா உடனே இமிடியேட்டாக சர்வீஸ், ஐ மீன் டெமோ கால்ஸ் புக் பண்ணி அவங்களுக்கு டெமோ கொடுக்குறதுலேருந்து, அதே மாதிரி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் டெலிவரினா அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருப்பாங்க, அவங்க அந்த வெண்டார்கிட்ட பேசி உடனே டெலிவரி கொடுக்குறதுலேருந்து, தென் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை பேசுகிறதுக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆளாக நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம். அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர்ஸ், அவங்க நம்ம ஜஸ்ட் லைக் நம்ம வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டீம். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு 2 பேரும் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்தந்த டீமுக்கு வேறு எதுவும் இஷ்யூ இருக்கா, வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குறோம். ஆன் தி ஸ்பாட்டில் உடனே முடிச்சிடறோம். சூப்பர். ஸோ அதை வந்து அப்படி செயின் மாதிரி இழுத்துட்டே போகாமல் சே டு ஆர் டை, ஏன்னா டிசைடிங் அத்தாரிட்டி நம்ம தான். ஸோ நம்ம ஷோரூமில் வந்து இந்த ஹெச்ஆர் மேனேஜர் இந்த ரிலேட்டட்லாம் கிடையாது, டைரக்ட் நம்ம தான். சூப்பர். இந்த வசந்தம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து பிராண்டாக ஆக்கணுங்கிறதுலான முயற்சியிலேயே நீங்கள் இறங்கியிருப்பீங்க. அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் மேடம் டிஜிட்டல் மீடியா. அதான் சொன்னேன். ஒன்ஸ் அப்பான டைம் வந்து ரோட் ஷோ வெஹிக்கிள், ஆட்டோ பேனர், வால் போஸ்டர் இந்த ரிலேட்டடாக போய் நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு ஒரு யூடியூப் போகிறோம், அப்புறம் இன்ஸ்டாவில், தென் அந்த டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் போகிறோம். தென் அந்த மாதிரி நீங்கள் இப்போ நம்ம சேனலே நம்ம இதை தேடி வந்திருக்கிறீங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், நிறைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். சில விஷயங்கள் நம்ம சொல்கிறதும் கிடையாது, அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறதும் கிடையாது. அது பொதுவாக எங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு இயற்கையான இது வந்து என்னென்னா செய்கிறோம், அது என்னத்தை சொல்லி அதை இது பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான். சில நேரத்தில் வந்துட்டு அதை நம்ம காமிச்சோம்னா நம்மளை மாதிரி இன்னும் 100 பேர் செய்வாங்களே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்துட்டு நீங்கள் ஆனால் சொல்லாமல் இருக்கலாம். பட் நாங்கள் வந்து அதுக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா இப்போ இது வந்து நான் சொன்னேன்ல ஏற்கனவே, இது வந்து ஒரு திருமணம் செய்கிறது அப்படிங்கிறதே ஒரு சவாலான விஷயமா இருக்குது இன்றைய காலகட்டத்தில். அது ஒரு பெண் வீட்டுக்கு வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பெண்ணுக்கு தேவையான சீர்வரிசை கொடுக்கறது, கல்யாணத்தையும் தாண்டி அதை கொடுக்கறதுங்கிறது அடுத்த கட்ட சவால். அதை நீங்கள் விலை இல்லாமல் கொடுக்கணுங்கிற அந்த தாட் எப்படி வந்தது? அந்த நீங்கள் சொன்ன சவாலை சமாளிக்கிறதுக்கு தான் நாங்கள், அதாவது கஷ்டப்படுறவங்கன்னு சொல்லாமல் வீட்டில் வந்து ரொம்ப வறுமையில் இருப்பாங்க,
எல்லாமே இருக்கும். ம். பட் அந்த விஷயத்தில் அந்த கல்யாண விஷயத்தில் பண்ண முடியாதுன்றப்ப எங்கே இருந்தாலும் அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சில எங்களோட யூடியூப் சேனல்லாம் இருக்குல்ல, ம். ம். அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி நிறைய போஸ்டர்ஸ் போட்டிருக்கோம். ம். யாருனாலும் சொல்லுங்கள், எங்கள் டீம் அதை சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு என்னவோ நாங்கள் அதை வந்து விலை மதிப்பு இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஸோ அதையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷோரூமை கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் காமிக்கிறீங்களா? உங்களோட காம்போ ஆஃபர்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். பார்க்கலாமா? இப்போ நம்ம எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் வந்து இந்த கடைக்கு வரதுக்கான முக்கியமான காரணம் வந்து நிறைய பேருக்கு, அதாவது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதே சவாலான விஷயம். அதில் சீர்வரிசை கொடுக்குறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அதை இவங்க வந்து விலை இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு தான் அந்த கடைக்கு வந்தேன். பட் அதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதான் அவங்க நேரடியாகவே கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஒரு ஸ்டீல் கட்லு, ஒரு மெத்தை, ஒரு கல்யாண தலாணி, பாய், போர்வை, அது போக வீட்டுக்கு ஒரு ஃபேமிலியா இருக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தேவையான பாத்திரங்கள், விளக்கு, இந்த பொருள், 2 சேர், ஒரு 2 டோர் வார்ட்ரோப். இதை ஃபுல்லா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவங்க, கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருக்கவங்க எங்க இருந்தாலும் நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு இதை வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சூப்பருங்க. பண்றது பெரிய விஷயம். ஸோ எங்க இருந்து வேணாலும் யார் கான்டாக்ட் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. அதை நீங்க விசாரிச்சு அழகா அதை வந்து ஆனா சர்ச் பண்ணிட்டு தான் நம்ம டீம் அதை பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் வர மாதிரி நீங்க பாத்துங்க. எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எதுக்காக இந்த கடைக்கு வந்தோம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அதுல என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இங்கே நம்ம வந்தோம். ஸோ இதுல இவ்வளோ விஷயங்கள் இன்க்ளூட் ஆயிருக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். நிறைய பேருக்கு அது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவுசெய்து இந்த டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இதை வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ கடையில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு மேடம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு வந்த டைம் 10ஆம் தேதி முகூர்த்தத்துக்கு ஒரு சீர் போகுது. ஓ, அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா இங்க இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ். இன்னைக்கு கொடுக்குறோம். அதை இன்னைக்கு கொடுக்க போறீங்க. ஒரு குடும்பத்துக்கு இது வந்து போய் சேரும். 10ஆம் தேதி அவங்களுக்கு கல்யாணம். அதை சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம சோஃபா நம்ம வாங்க போனோம்னா மெட்டீரியல் செலக்ட் பண்றது தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். எந்த மெட்டீரியல் போடலாம், எதுக்கு நல்ல லைஃப் இருக்கும், க்ளீன் பண்றது அதோட பெரிய பிரச்சனையா இருக்கும் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி. அது மாதிரி எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லுங்க. ஒரு சோஃபா வாங்க போனா மெட்டீரியல் செலக்ட் பண்றதுல இருந்து கிளீனிங்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள்ல இருந்து, இல்லை ப்ரீமியமாக நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா எந்த மெட்டீரியல், இந்த நிறைய டவுட்ஸ் இருக்கும் எங்களுக்கு. அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா? மேடம், அதாவது வந்துட்டு ஸ்டார்டிங் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரம்பத்தில் ரெக்ஸின் இந்த சீட் கவர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, சீட் கவர் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஃபியூச்சரில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா வந்துட்டு இந்த வெயிலுக்குலாம் வந்து கிராக் விழுந்த மாதிரி இருக்கும், சின்ன பிள்ளைங்க இழுத்தா கிழிஞ்சிரும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை மாற்றுறதுக்காக தான் வந்துட்டு ஜூட் மெட்டீரியல் வந்துச்சு. பட் ஜூட்டில் என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸும் இருக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ளஸ்ஸை மட்டும் சொல்லிட்டு மைனஸ் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஜூட் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம்னா ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும், வேர்க்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஷி கிளாத்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. எல்லாமே உங்களுக்கு கிளாத்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். மோஷி கிளாத்ஸ்னு வந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து ஆல்டர்னேட்டிவ் இன்னும் ரிச் வைஸ், அதாவது லுக் வைஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியல், இந்த டஸ்ட் ப்ரூஃப் கிளாத், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இப்போ வர லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாமே வந்து இந்த மெட்டீரியல்ல தான் வருது, டஸ்ட் ப்ரூஃப் கிளாத். இது ஆல்மோஸ்ட் இந்த கலருக்கும் ஒரு 10 வருஷம் வாரண்டி, இந்த கிளாத்துக்கும் 10 வருஷம் வாரண்டி. நீங்க இன்னொன்று வந்து ஒரு தூசி போட்டுச்சுன்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்க கையை வச்சு லைட்டா ஒரு தட்டு மட்டும் தட்டிட்டா போதும், இல்ல ஒரு துணியை வச்சு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா போதும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இதை வந்து டஸ்ட் ப்ரூஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கலர் சாய்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு 100+ கலர்ஸே இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பியூர்லி வந்து இந்த பாக்கெட்டட் ஸ்ப்ரிங். ரொம்ப நாள் உட்காந்து இந்த சின்ன பிள்ளைங்க ஏறி குதிச்சுன்னா குழி விழுந்துரும். கரெக்ட். ரைட். இப்போ நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் என்னைய பொறுத்த அளவுக்கு என்னன்னா, இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்னா குழி விழுகாது. குழி விழுகாது. இன்னொன்று வந்து ஒரு சோஃபா உங்க வீட்டில் பழைய சோஃபா இருக்கு, அந்த சோஃபாவை வந்து நீங்க ரீவொர்க் பண்ணணும் அப்படின்னா மினிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 to 20K வரைக்கும் வரும். ஆனா நம்ம கிட்ட வந்துட்டு நீங்க வந்து 10Kக்கு ஒரு செட்டே நான் கொடுத்துருவேன். நிறைய பேர் ரீஃபர்பிஷ் பண்ணுவாங்க அந்த சோஃபாவை, நானும் பார்த்திருக்கேன். அவ்வளோ செலவு பண்ணுவாங்க, அதுக்கு புது சோஃபாவே வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த காஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டு 10,000 ரூபாயில இருந்து 3+1+1 சோஃபாவே இருக்கு. 10,000 ரூபாய்க்கு 3+1+1 சோஃபா நான் கொடுக்குற மெட்டீரியலோட கஸ்டமைஸ் கலரோட கஸ்டமைஸோட நம்ம எதுனாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஒன்ஸ் வந்து நம்ம கடையை விசிட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அவங்க வேற எங்கேயுமே போகவே மாட்டாங்க. இப்போ அது வந்துட்டு ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு மெட்டீரியல் சொன்னீங்கன்னா, இப்போ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு மார்பிள் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. இப்போ கஸ்டமரை அந்த வால் கலருக்கு தகுந்தாப்புல, டைல் கலருக்கு தகுந்தாப்புல தான் சூஸ் பண்றாங்க. நம்ம கஸ்டமருக்கு அந்த கஸ்டமைஸ் கலர் காமிச்சிரும்.
உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி கேட்டு அவங்க வால் கலரும் டைல் கலருக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொன்றும் அந்த அளவுக்கு நம்ம யூனிக்காக தான் நம்மளும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க அதுக்கு கேட்டலாக்ஸே வச்சிருக்கீங்க? ஆமா மேடம், வரலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கிறவங்களோட சோஃபாவையும் நம்ம டேப்ல காமிச்சிடுறோம். காமிச்சிட்டு உங்களுக்கு எது வேணுமோ சூட்டபிளா நம்ம கொடுத்துருவோம். ஒன்ஸ் நீங்க வாங்கி பாருங்க, உங்க கலருக்கு உங்க வால் கலருக்கு சூட் ஆகலைன்னா நான் உங்களுக்கு திரும்ப எடுத்துக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு கலர்ஸ்க்கோ மாடல்ஸ்க்கோ நம்ம கிட்ட இருக்கிற சோஃபா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். நிறைய இருக்கு, பட் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். சில பேர் வந்து ஒரே மாடல்ல வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பீஸ் 15 பீஸ்ன்னு வச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட அப்படி கிடையாது. நீங்க இந்த இதுல ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னொரு இதுல ஃபீல் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் கொடுத்துருக்கிறோம். இந்த மாடல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு KGF மாடல்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் எப்படி சொல்றது, ஏதோ ஒரு பெட்டுக்குள்ள படுத்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு கொடுத்துருப்போம். இது வந்து பியூர்லி வந்து பிரீமியம் மாடல்ல KGF செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம். இதெல்லாம் வெளி மார்க்கெட் ரேட்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. ஆனா நம்ம ரேட்லாம் சொல்ல மாட்டோம். நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க. நாங்க கேட்டுட்டோம். அந்த நீங்க வந்து சரிங்க, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விலையில தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சோஃபா வாங்க போறோம்னா என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்? ஏன்னா ரேட்டு கம்மியா இருக்குன்னு மட்டும் தயவு செய்து பாத்துறாதீங்க. ஏன்னா ரேட்டு கம்மின்றதுல வந்து என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்னா, உள்ள வந்து பழைய துணி, பழைய ஃபோம் கட்டிங்ஸ், தென் வந்துட்டு நம்ம மேட்டுக்கு வரும் கால் மீதிக்கு வர மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் உள்ள வைக்கிறாங்க. சில ஆன்லைன் ப்ராடக்ட்ல இதுல வந்துட்டு நீங்க லைவா வந்து பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து, நம்மள மாதிரி ஸ்டோர்ல நீங்க வாங்கும்போது வந்துட்டு நம்ம சொல்றதுதான், நம்ம ப்ராப்பர் பில் கொடுத்துறோம், ப்ராப்பர் வாரண்டி கொடுத்துறோம். இந்த மாதிரி மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, உள்ள வுட்டு என்ன வுட்டு நம்ம கொடுக்கறது வந்து கம்பல்சரி பாத்தீங்கன்னா வந்து மகாகனி வுட்டு கொடுத்துறோம். அந்த மகாகனி வுட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பூச்சி அரிக்காம இருக்கிறதுக்கு சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நான் வந்து அந்த மெட்டீரியலே உள்ள போடுறேன். நார்மலா பிரைஸ் எக்கனாமிக்கா வேணும், ரொம்ப லோ பட்ஜெட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெட்டீரியல் என்னென்னமோ வச்சு உள்ள தேங்காய் நாறு, பழைய துணி என்னென்னமோ வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து ரேட்டு கம்மியா இருக்குன்னு அப்படி வாங்கிட வேண்டாம். இத நீங்க ஒரு தடவை அவங்க விசிட் பண்ணும்போது நம்ம ஸ்டாஃப்ஸ்ல இருந்து நான் வந்து எல்லாருமே வந்து கரெக்டா அவங்கள்ட்ட சொல்லிடுவோம். டம்மி ரெக்லைனர். ஆமா, ரெக்லைனர் வேணும்னா ரெக்லைனர் கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ரேட் மட்டும் சொல்றேன். இந்த ரெக்லைனர் இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம கிட்ட இந்த ரெக்லைனர் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் எவ்வளவு இருக்கும்னு நீங்க ஜஸ்ட் நீங்க உங்களால திங்க் பண்ண முடியுங்களா? இன்னும் ஒரு 20-22 அது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி என்கிட்ட வந்து வெறும் 9990 மட்டும் தான். அப்படிங்களா? ஓ ஓகே. வெறும் 9990க்கு நீங்க கேக்குற கலர்ல எந்த கலர்ல வேணாலும் எத்தனை பீஸ் வேணாலும் என்னால கொடுக்க முடியும். என்கிட்ட அவைலபிலிட்டி ஸ்டாக்னா உங்களுக்கு டெலிவரி 24 ஹவர்ஸ், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னா 48 ஹவர்ஸ். இதுதான் நம்மளோட கான்செப்டே. குஷன் மட்டும் நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது, நம்ம வுடன் சோஃபாவும் மேனுஃபேக்சரிங் பண்றோம். பார்த்தோம், வுடன் சோஃபாஸும் நிறைய வச்சிருக்கீங்க. வுடன் சோஃபாவும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம். இது போக வந்து கேரளா ஆன்டிக் கலெக்ஷன், இந்த எல் டைப் கார்னர் சோஃபா. ஓகே. இந்த சோஃபாலாம் மார்க்கெட் ரேட்டோட நம்ம கம்மியா கொடுக்க முடியும். இது எல்லாமே டீ கூடுங்களா? இது எல்லாமே நிலம்பூர் டீக்கு. இப்போ இந்த நிலம்பூர் டீக்குன்றது வந்துட்டு கிரைன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சில இதுல வந்து டூப்ளிகேட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரைன்ஸ் சும்மா அடிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க பிளேடை வச்சு சுரண்டுனீங்க அப்படின்னால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இந்த இதை பொறுத்த அளவுக்கு வந்து நேச்சுரலாவே இருக்கும், நேச்சுரல் வுட். இந்த வுட்டுக்கு மட்டுமே நம்ம எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் தெரியுங்களா? 25 வருஷம். அப்பா, லைஃப் டைம்ல. ஓகே. 25 இயர்ஸ் வந்து நம்ம வந்து வாரண்டி கொடுத்துட்றோம் இந்த வுட்டுக்கு. இந்த வுட்டு மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட நீங்க எந்த வுட்டன் காட்டோ டைனிங் டேபிளோ தென் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் என்னோட வுட்டுக்கு வந்து 25 இயர்ஸ் வாரண்டி. இது வந்து யாரும் கொடுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்ற ஒரு கட்ஸ்னால தான் வந்துட்டு நம்மளால கொடுக்க முடியும். புரியுது. ஒரு காட் வாங்கணும்னா வந்துட்டு நமக்கு நிறைய செலவாகும். அது உடன் காட் போறோம் அப்படின்னா அது வந்து லக்ஸரின்னு தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக எல்லாம் ஸ்டீல் போயிடுவாங்க. ஸோ உடன் காட்டில் வந்து ஒரு பேசிக் ரேஞ்சுன்னு வச்சுருப்பீங்க நீங்கள். என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்ம கான்செப்ட் வந்து கஸ்டமர் வந்து ஸ்டீல் கட்டில் எடுக்க வரவங்க, ஸ்டீல் கட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம மரக்கட்டிலே கொடுத்துட்றோம். ஸோ ஸ்டீல் கட்டில் வந்து ஒரு 6க்கு 4 டபுள் காட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை ட்ரிபிள் காட்டே அந்த ப்ரைஸுக்கே கொடுத்துடலாம் வுட்டனில். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 6.25க்கு 5 ட்ரிபிள் காட்டு குயின் சைஸ் காட்டு, காயர் வித் ஃபோம் மேட்ரஸ், 2 சூப்பர் சாஃப்ட் பில்லோ. ஐ மீன் வுடன் காட்டுக்கு வந்துட்டு இந்த கட்டிலுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி, மேட்ரஸ்க்கு வந்துட்டு 2 இயர்ஸ் வாரண்டி, பில்லோஸ்க்கு கூட வந்து 2 இயர்ஸ் வாரண்டி. எல்லாமே வாரண்டியோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வெறும் கட்டிலு மெத்த தலகாணி சேர்த்தே 11,990க்கு நம்ம கொடுத்துறோம். இல்லையா? இப்பதான் மேட்ரஸ் வந்து ஒரு 11,000 வாங்கிருப்பாங்க. நீங்க என்னடா இப்படி
டோட்டலா ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க, எல்லாரும் இங்க வாங்கினவங்களாம் ஷாக் ஆகி நிற்பாங்க. மேம் நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு கட்டில் வித்து மார்ஜின் எடுக்கிறதுக்கு அந்த 10 கட்டில் வித்து எடுத்தா போதுன்ற கான்செப்டில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால வந்துட்டு இந்த 10 கட்டில் விற்கும் போது வந்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட ப்ரொடக்ஷன் நம்ம வந்து பிஸியாகவே இருந்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம வந்து மார்ஜின் ஹியூஜாக வச்சு ஜாஸ்தியாக வச்சு நம்ம வெயிட் பண்ணி கஸ்டமர் வருவாங்களோ அந்த மாதிரிலாம் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா நிறைய செல் அவுட் ஆகும், நம்ம நேம் வந்துக்கிட்டே இருக்கும். டீக்கு வந்து எதிர்பார்த்து வருவாங்க, உடன்கட்டல் வாங்கணும் அப்படின்னு டீக்கு எதிர்பார்த்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கான ரேஞ்சஸ்லாம் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக மேடம், டீக்கெல்லாம் நம்ம வந்து வேற லெவலில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரே ஒரு இது இந்த மாடல் 6.5 ட்ரிபிள் காட் குயின் சைஸ். ட்ரிபிள் காட்டு குயின் சைஸு 6.5 ஹெட் போர்டு, ஃபுட் போர்டு, சென்ட்ரு எல்லாமே டீக். ஓ ஓகே. ஸோ சென்ட்ரும் டீக்ல வருது. சென்ட்ரும் டீக்ல வருது. ஏன்னா நிறைய கட்டில் வந்து இது 2 மட்டும் தான் டீக் கொடுப்பாங்க, நடுப்புற வந்து வேற பலகை போட்டுருவாங்க. ஆமா, நம்ம வந்து ஹெட் போர்டு, ஃபுட் போர்டு, சென்டர், சைடு எல்லாமே A to Z 100% டீ கூட்ல தான். நீங்க கார்பெண்டர் கூட்டு வந்து கூட செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பாலிஷ் பண்ணிருக்க மாட்டோம். ஒரிஜினல் கிரைன்ஸ், ஒரிஜினல் வுட். ஜஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இது பியூர்லி வந்துட்டு ஒரிஜினல் ரேகை தான், ஒரிஜினல் கிரைன்ஸ்ல தான் நம்ம கொடுத்துருப்போம். இந்த இதுலயே 3 பேட்டர்ன் வரும், இந்த இதுலயே 3 டிசைன் வரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து கஸ்டமருக்கு நம்ம ரேட்டுன்றது ஒவ்வொன்றா சொல்லலாம், இருந்தாலும் கேட்கறதுனால 14,990 கொடுக்குறோம். டீ கம்ப்ளீட் டீக்கு 14,990. அண்ட் ஒரு டீ கூட வந்து 15,000 நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிறப்ப அதுவுமே ரொம்ப ஒரு போதும் மேடம். நம்மளுக்கு வந்துட்டு 500 கிடைச்சா போதும். ஸோ இது வந்து வெளி மார்க்கெட்டில் வந்து இத்தனை % டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஃபர்னிச்சர்ஸ்க்கு டிஸ்கவுண்டே கிடையாது. ஏன் அப்படின்னா அது எம்ஆர்பி இல்லாத ப்ராடக்ட். மேட்ரஸ்க்கு மட்டும்தான் எம்ஆர்பி இருக்கும் பிராண்டட்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஹேண்ட்மேடு தான். ஸோ ஹேண்ட்மேடுக்கு வந்துட்டு எம்ஆர்பின்னு யாருமே ஃபிக்ஸ் பண்ணல. இதை வந்து உங்ககிட்ட 40,000 சொல்லி 60% ஆஃபர் அந்த மாதிரிலாம் சொல்லி வியாபாரம் பார்க்கக்கூடாது. ஸோ இது வந்து டைரக்ட் ஆஃபர் 14,990. இப்போ இதுவுமே வந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்கிறப்ப உங்களுக்கு அந்த பிரைஸ் கொடுக்க முடியுது. பட் மேட்ரஸ் எப்படி அந்த பிரைஸ்க்கு கொடுக்குறீங்க? மேம் மேட்ரஸ் எல்லாம் பொறுத்தளவுக்கு வந்துட்டு நம்ம கிட்ட ரொம்ப ரேட்டு சீப்பா இருக்கும். இந்த பாத்தீங்களா 6.5 அதே சேம் ட்ரிபிள் காட்டு 6 inches குவாலிட்டி 5 years வாரண்டியோட வரும். 6 inches மேட்ரஸ். இதெல்லாம் பிரைசிங் எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 7,990 மட்டும்தான். அதுதான் எப்படி அந்த மாதிரி மேட்சிங்? ஏன்னா இது வந்து மார்க்கெட்ல இந்த பிரைஸ்க்கு இவ்வளோ பெரிய மேட்ரஸ் கிடைக்காது, அது இவ்வளோ குஷனோட கிடைக்காது. இதுவுமே சேலஞ்சான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா மேடம், அந்த சேலஞ்சா நம்ம சேலே வந்து சேலஞ்ச் சேல் தான். நீங்க வந்து சில பேர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்து ஒன்று சொல்லிட்டு உள்ள வர வச்சுட்டு அந்த ப்ராடக்ட்ல இந்த ப்ராடக்ட்லன்னு சொல்லுவோம். நம்ம அப்படி கிடையாது. என்ன உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறோம் அதுதான் இங்க. அது வந்து ஒரு ஆள் 2 ஆளுக்கு இல்ல, 1000 பேர் வந்தாலும் அவங்களுக்கு. இப்போ எனக்கு என்னன்னா இது வந்து மதுரையில இருக்கு, மதுரையில இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நிறைய பேர் வெளியில இருந்து நிறைய இடங்கள்ல பார்ப்பாங்க, அவங்க வாங்கணும்னு நினைப்பாங்க, அவங்களால மதுரை வரைக்கும் வர முடியாது. அவங்களுக்கு நீங்க என்ன ஆப்ஷன் வச்சிருக்கீங்க? அதாவது வந்துட்டு டெலிவரி ஆப்ஷன்ஸ் என்கிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கிறத 24 ஹவர்ஸ்ல என்னால டெலிவரி கொடுக்க முடியும். அது ஒண்ணு. அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கு, கொஞ்சம் லாங்ல இருக்குன்னா 48 ஹவர்ஸ்ல டெலிவரி கொடுக்க முடியும். இதுல ஒரே ஒரு ஸ்பெஷல் வந்து என்னன்னா, நீங்க கல்யாண காம்போஸ் எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி வித்தின் 24 to 48 hours. So இந்த வந்து வசந்தம் ஃபர்னிச்சர்ஸ் வந்து நாட் only ஃபார் மதுரை பீப்புள், எல்லாத்துக்குமே வந்து வசந்தம் ஃபர்னிச்சர் அப்படி எடுத்துக்கலாம். வந்து மக்களோட ப்ராப்பர்ட்டி. சூப்பருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ கல்யாண காம்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க முடியுமா எங்களுக்கு? வந்து ஒரு காட் வாங்க போனா என்ன மாதிரி விஷயங்கள் முதல்ல நம்ம பார்க்கணுங்கிற டிப்ஸ் கொடுக்க முடியுமா? மேம் அதாவது வந்துட்டு காட் வாங்குறது இப்போ டீக் அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு ராவா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பாலிஸ் இல்லாமல் கொடுத்துருக்கிறோம், ஒரு செமி பாலிஸில் கொடுத்துருக்கிறோம் பார்த்தீங்களா. சில பேர் வந்து மெலமன் கோட்டட்ல கொடுத்துருப்பாங்க, நீங்க என்ன உடனே கண்டுபிடிக்காத அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு வந்து கார்பெண்டராலேயோ, ஏன் நாங்களே இத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கோம், எங்களாலேயே கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் இன்னைக்கு பாலிஸ் எல்லாம் வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க உடன் காட்டை எடுக்கிறீங்க, ஒரு டீக்ல எடுக்கிறீங்கன்னா ராவா எடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வார்னிஷ் பண்ணிக்கங்க. பெயிண்டிங் பண்ணாதீங்க, வார்னிஷ் பண்ணாலே போதும். அதுவும் வந்துட்டு ஒரு 4 years கொன்ஸ் வந்துட்டு நீங்க வார்னிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் வந்து அது பாட்டுக்கு ஒரு 30 வருஷம் ஆனாலும் அது பாட்டுக்கு கிடக்கும். ஓகே. ஆல்ரெடி வந்து நீங்கள் சோஃபாஸ் காமிச்சிங்க, கட்டில் ப்ரைஸ்லாம் வந்துட்டு எங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியல, அவ்வளோ அழகாக வந்துட்டு அதெல்லாம் சொல்லிட்டீங்க. அடுத்தது கல்யாண காம்போ, அது வசந்தமோட ப்ளஸ் இல்லையா, ஸ்பெஷல். ஆமாம். ஸோ இங்கே வந்து நிறைய காம்போஸ் இருக்குது, எங்களுக்கு பேசிக்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. காம்போஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இல்லைனா என்கிட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 30, 50, 70 அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இடம் இல்லாதனால நம்ம உங்களுக்கு 50ல இருந்து காமிக்க போறோம். இந்த மாடல் பாத்தீங்கன்னா வந்துட்டு 5 feet wooden fancy cot, 5 feet wooden fancy cot, 5 years warranty, 6 inches foam mattress, 3+1+1 sofa, ஒரு டீப்பாய்,
ஒரு டைனிங் டேபிள், ஒரு டோர் வித் லாக் ட்ரெஸ்ஸிங் டேபிள், டோர் வித் லாக் ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு 2 டோர் பீரோ. ஓகே, 2 டோர் பீரோ. இது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு சோஃபான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, டீபாய்க்கு 1 இயர் வாரண்டி இருக்கு, கட்டிலுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, மெத்தைக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, வார்ட்ரோபுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, டைனிங் டேபிளுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. இது எல்லாம் சேர்த்து 49,990, ஐ மீன் 50,000க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி. அது எப்படி நான் பாசிபிள்? நீங்க சொல்ற எல்லா ஐட்டமும் சேர்த்து நான் இங்க தனித்தனியா வாங்கினாலே 15,000 10,000 அது மாதிரி. நீங்க இந்த காம்போ கான்செப்டை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தான். நீங்க நம்ம கடையிலேயே காம்போவா இந்த ப்ராடக்ட்டை வந்து இண்டிவிஜுவலா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 55,000 வரும். அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்து உங்களுக்கு 55,000 ரூபாய் வரும். இது வந்து மொத்தமா எடுத்தா காம்போவோட கான்செப்ட் என்னன்னா 1 எடுக்க வரவங்கள 2 எடுக்க வைக்கணும், 2 எடுக்க வரவங்கள 4 எடுக்க வைக்கணும். இதுதான் எங்களோட நோக்கம். வந்துட்டு எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும்ன்றது தான் நம்மளோட கான்செப்டே. வந்து 50,000க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி. இப்போ இந்த ப்ராடக்ட்ல 50,000 கொடுக்குறீங்க, இல்ல ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணனும் தாராளமா. இப்ப கட்டில்னா இதுல இருக்கிற கட்டில் மட்டும் கிடையாது, கட்டில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 டிசைன் இருக்கும், மேட்ரஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10-12 கலர்ஸ் இருக்கும், சோஃபான்னு எடுத்துக்கிட்டா 3 கலர்ஸ் இருக்கும். அந்த வார்ட்ரோப்ஸ்னா இது வந்து ஜஸ்ட் நீங்க இல்லனா வாட்ஸ்அப்ல வந்து ஹாய்ன்னு மட்டும் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டுருவாங்க, நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த காம்போ எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளோட ஸ்பெஷல் காம்போ தான். இதுவும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 5 ஃபீட் ஃபேன்சி காட். இது வந்து பியூர்லி வந்து மகாகனி வுட். கட்டிலுக்கு மட்டும் 10 வருஷம் வாரண்டி, மெத்தைக்கு 5 வருஷம் வாரண்டி. ஓகே, 6 இன்ச் ஸ்ப்ரிங், 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் ஃபோம், ஒரு 3 டோர் பீரோ, ஒரு 3 டோர் பீரோ, ஒரு ஃபுல் ரோலிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள், தென் வந்துட்டு 3+1+1 சோஃபா, அதுக்கு உண்டான டீபாய், ஒரு டைனிங் டேபிள். 69,990 ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி. ஓகே, இதுலயும் 50 இது 69 50 70. என்ன அப்படின்னா இந்த சோஃபாலையும் 10 கலர்ஸ் இருக்கும். எனக்கு இந்த சோஃபா வேண்டாம், இதுக்கு பதிலாக குஷன் சோஃபா வேணும், தாராளமா கொடுக்கலாம். எனக்கு இந்த டைனிங் டேபிள் பிடிக்கல, இன்னொரு டைனிங், நீங்க என்னவோ அதை நம்ம கிட்ட வந்து கேளுங்க, நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. கட்டில பாத்தீங்களா எவ்வளவுனா எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட்ல தான் கொடுத்துருப்போம். 6.5 ட்ரிபிள் காட் குயின் சைஸ் காட், 6 இன்ச்சஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ், அதுக்கு உண்டான 2 பில்லோ, தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், ஒரு டாப் லோடிங் வாஷிங் மிஷின், ஒரு டைனிங் டேபிள், பித்தளை, அலுமினியம், சில்வர், பிளாஸ்டிக். அது மட்டும் கிடையாது, அப்படியே வந்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கார்னர் சோஃபா, அதுக்கு உண்டான ஒரு டீபாய், ஒரு சைட் ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரோப், ஒரு 32 இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி, ஒரு பட்டர்ஃப்ளை மிக்ஸி, பட்டர்ஃப்ளை கிரைண்டர், ஆப்பச்சட்டி, பனியார சட்டி, தவா, கடாயி, ஃப்ளாஸ்க், குக்கர், 2 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர், 5 லிட்டர் குக்கர், இதெல்லாம் சேர்த்து 1.5 lakh. அதாவது ஒரு நாள் ஃபுல்லா அலைஞ்சு வாங்க வேண்டியதை ஒரு செகண்ட்ல வாங்கிட்டு போன அளவுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா இலவச டெலிவரியோட கொடுக்குறோம். வேற லெவலுங்க. இப்போ ஒரு கல்யாண சீர்வரிசை நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி ஒவ்வொரு பொருளா செலக்ட் பண்ணுவீங்க. வெரி சிம்பிள். வரீங்களா, இந்த காம்போ தூக்குறீங்களா, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கு நீங்க பண்றது. கண்டிப்பா. இன்னொன்னு வந்து என்னன்னா, இது வந்து கடைக்கான காம்போ கிடையாது, கஸ்டமருக்கான காம்போ. நீங்க எனக்கு சில வீட்ல வந்து கார்னர் சோஃபா போட முடியாது, எனக்கு 3+1+1 சோஃபா தான் போட முடியுமா, நீங்க இன்டராக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சொல்றோம். அதுல 2-3 சாய்ஸஸ், 2-3 கலர் சாய்ஸ் வச்சிருக்கிறோம், அதை உங்களுக்கு காம்போம். வார்ட்ரோப்னு எடுத்துக்கிட்டீங்களா, எனக்கு இந்த கலர் பிடிக்கலங்க, இன்னும் ஒரு வேற கலர்ஸ் காமிங்க, தாராளமா நம்ம காம்போம். எதுனாலும் வந்து உங்களுக்காக நீங்க கேட்டதை நாங்க செஞ்சு கொடுப்போம். ஓகேங்களா? அவங்க வந்து 30,000ல இருந்தே காம்போஸ் வச்சிருக்காங்க. சோ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க கிட்ட கேட்டா அவங்க கரெக்டா பண்ணி தராங்க. அண்ட் காமிக்கிறது மட்டும் இல்ல, இத கொஞ்சம் மாத்தி இது மாதிரி தாங்கனாலும் அவங்க பண்ணி தர ரெடியா இருக்காங்க. அதிகமா இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப டிமாண்டா போய்கிட்டு இருக்கிறது இந்த காம்போ தான். 5 ஃபீட் மகாகனி கட்டில். இந்த கட்டிலுக்கு வந்து 15 இயர்ஸ் வாரண்டி, 80 இன்ச்சஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ், 80 இன்ச்சஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ், 5 இயர்ஸ் வாரண்டி, சூப்பர் சாஃப்ட் பில்லோ. இந்த பில்லோக்கு மட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துறோம். இது போக வந்துட்டு ஒரு பெட் கிளாத் கொடுத்துறோம். இது போக வந்து கார்னர் சோஃபா, ஒரு சைடு பேப்பர் டீபாய். இது மட்டும் கிடையாதுங்க, பொண்ணுக்கு தேவையான கல்யாணம் தலகாணி, போர்வை, பாய், இதையும் கொடுத்துறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு பட்டர்ஃப்ளை ஜூசர் மிக்ஸி, ஒரு பட்டர்ஃப்ளை கிரைண்டர், ஆப்பச்சட்டி, பனியார சட்டி, தவா, கடாயி, ஃப்ளாஸ்க், அயன் பாக்ஸ், 7.5 லிட்டர் குக்கர், 5 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர். அது மட்டும் கிடையாதுங்க, ஹேவல்ஸ் பிராண்டட் ஹேவல்ஸ் ஏர் கூலர் 50 லிட்டர். அது மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க, பார்க்கிறதுக்கு உடன் பீரோ மாதிரி இருக்கும், ஆனா இது வந்து ஸ்டீல் பீரோ, நியூ துபாய் குயின் பீரோ. அது மட்டும் கிடையாது, இன்பில்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள்,
வெரி நைஸ். ஓகே. பேங்கிள் போடுறதுல இருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு உள்ள சேஃப்டி லாக்கரோட வந்துரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூ துபாய் குயின் பீரோ இந்த மாடலுக்கு பேரு. அது மட்டும் கிடையாது, ஒரு காட்ரேஜ் டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர், ஒரு 43 இன்ச்சஸ் கூகுள் டிவி, ஒரு சாம்சங் 7kg டாப் லோடிங், தென் வந்துட்டு டைனிங் டேபிள்ல பிரீமியம் மாடல், குச்சி மாடல். இது போக வந்துட்டு பித்தளை, அலுமினியம், சில்வர், பிளாஸ்டிக், பொண்ணுக்கு தேவையான அனைத்துமே, பொண்ணுக்கு தேவையானது ஒரு வீட்டுக்கு ஒரு மேட்ல இருந்து ஒரு மாப் ஸ்டிக்ல இருந்து A to Z பாத்ரூம் பிரஷ் வரைக்குங்க. இது அதுலாம் இல்ல, A to Z எல்லாமே கொடுத்துறோம். பொருளும் வந்து சும்மா சாதாரணம் இல்ல, சும்மா இந்த குத்து விளக்க நீங்க லைட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இது தூக்க முடியலனா ஓகே. இதோட சேர்த்து நம்ம வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா இலவச டெலிவரி வித்தின் 24 hours to 48 hours. இது ஃபுல்லா இது வரைக்கும் இதுல இருந்து இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் 2 லட்சம் ரூபாய். அப்பா இது எல்லாமே வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா சும்மா ஏனோ தானோலாம் கொடுக்கல. ஒவ்வொன்றும் நம்ம வீட்டு ஆளுகளுக்கு கொடுத்தா பார்த்து கொடுப்போமோ அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 2 lakhsல வந்து கம்ப்ளீட்டா வந்து 2 lakhsக்கு உங்க வீட்டு வாசல்ல வந்து இறக்கி எல்லாமே இருக்கு. ஒரு தடவை நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த காம்போக்கு மெர்ஜ் ஆகாதுன்னு. 50,000 ரூபாய் கூட போட்டா என்ன வரும்? 1.5 லட்சம் ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? வாங்க அடுத்து இன்னொன்னு காமிக்கிறேன். இது பட்ஜெட் காம்போ, வசந்தம் பட்ஜெட் காம்போ. நம்ம கடை ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சென்டிமெண்டலா ஒரு காம்போ வச்சிருக்கோம். அதான் இந்த காம்போ. 5 feet உட்டன் காட்டு, ஒரு காயர் வித் ஃபோம் மேட்ரஸ், ஒரு 3 seater சோஃபா, கல்யாண தலவாணி பாய் போர்வை, ஒரு LED டிவி 32 ஸ்மார்ட், தென் வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், பித்தளை, அலுமினியம், சில்வர், பிளாஸ்டிக், ஒரு 2 door பீரோ, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, குக்கர், A to Z எல்லாமே வந்துடும். 99,990. 1 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லா இலவச டெலிவரி. அப்பா நீங்க என்ன ரேஞ்ச் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு அவங்க எல்லாமே கொடுத்துட்றாங்க. 30,000 வச்சிருக்காங்க அண்ட் அப் டு வந்து 2 lakhs வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வெளியில் போவோம். ஒரு கல்யாண சீர்வரிசை பர்ச்சேஸுங்கிறது எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். வெளியில் போய் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஹேண்ட் பிக்டாக எடுத்து எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. ஸோ வந்தோமா வாங்கினோமா எடுத்து போட்டு போனோமாங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தேவையான விஷயங்களையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ், ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப வேணா டெலிவரி பண்றாங்கிறது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மேம் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு சொந்த பந்தம் ஒரு 10 பேர் 15 பேர் போய் மொத்தமா வந்து சிட்டிக்குள்ள இருந்து பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு இருக்கிறது தனி செலவு. நீங்க காலையில போனா நைட்டு வந்து ஒரு வண்டி செலவு, வாடகை கொடுத்து அதெல்லாம் பாக்குறதுக்கு லைவா வாங்க, எங்ககிட்ட உங்க பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. கல்யாண காம்போவை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு ஜஸ்ட் 1 தடவை விசிட் பண்ணுங்க. உங்களால வர முடியலன்னா வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு ஹாய்ன்னு மட்டும் நீங்க போட்டு விடுங்க. எங்க டீம் வந்து உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிடுவாங்க. சூப்பர். நான் வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது உங்களோட growth. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப நுணுக்கமா யாருக்கு போய் சேரணும் இது அப்படிங்கறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா பண்ணுங்க, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து வாங்க. நீங்க நிறைய கனவுகளோட இருக்கீங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து வாங்க. பேர்நூட் சார்பா அதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நினைச்ச மேரேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்களா? அவங்க இந்த மாதிரி இப்படி ஒரு இடத்துக்கு போவாங்க, அலானூர் வசந்தம் பர்னிச்சருக்கு போங்க, அவங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்க சொன்னாங்க, நானும் போய் விசிட் பண்ணி பார்த்தேன். அவங்க நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பொண்ணு வீட்டுக்கு தேவையான சீர் கொடுக்க வேண்டிய தேவையான எல்லாமே கொடுத்தாங்க.